ஹலோ கைஸ், நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக எந்த மூவியை கொண்டு வந்திருக்கேன்னா பிக் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவி சைனா சைட்லேருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு ட்ராமா மூவி. 2024 நடந்த 37th ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஆடியன்ஸ் அவார்டை வின் பண்ண ஒரு மூவி. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டிவேஷன் அண்டு ஃபீல் குட் மூவியும் கூட. இப்படிப்பட்ட மூவி தான் நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிக் வேர்ல்ட் அப்படின்ற இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியோட ஹீரோ செரிப்ரல் பால்சி அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மனுஷங்க இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ இருக்க மாட்டார். ரொம்பவே வேறுபட்டிருப்பார். நம்ம ஹீரோனால் எந்த ஒரு விஷயமும் ஒழுங்காக பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் அவங்க அம்மா நம்ம ஹீரோவை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்படி இருக்க மாட்டார். எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, என்னால் லோன்லியாகவே சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மன உறுதியோடு இருப்பார். நம்ம ஹீரோ இப்படி இருந்தாலும் மற்றவங்க யாருமே நம்ம ஹீரோவை நார்மலாக பார்க்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவும் நார்மல் மனிதர்கள் மாதிரி வேலைக்கு போகணும், காலேஜ் போகணும், அது மட்டும் இல்லாமல் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகளோடு இருப்பார். அந்த ஆசைகள் எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு நிறைவேறுச்சா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆசைகள் நிறைவேறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மூவியில் ஃபஸ்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது யாருன்னா நம்ம ஜாக்சன் யாதா. இவர் தான் இந்த மூவியில் மெயின் கேரக்டராக, அதாவது ஹீரோ கேரக்டராக ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். இவரோட ஆக்டிங் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை கைஸ். இந்த மூவியில் அப்படியே அட்டாச் ஆகி நடிச்சிருப்பார். இவரோட ஆக்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு நோய், அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி ஃபுல்லாக நடிச்சு கொடுத்துருப்பாரு. இந்த மூவியில் எங்கேயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது இவர் ஒரு நார்மல் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார். அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியோட ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிற விதம். நம்ம ஹீரோவுக்கு தொடர்ந்து ஃபெயிலியராகவே கிடச்சிட்ருக்கோம். நம்ம ஹீரோவை யாருமே ஒரு பாசமாக பார்க்க மாட்டாங்க, ரொம்பவே பரிதாபமாக தான் பார்த்துட்ருப்பாங்க. இந்த நிலமையில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வர்றாரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு நம்ம ஹீரோ எப்படி சந்தோஷமாக இருந்தார் அப்படின்றத சூப்பராகவே நம்ம இந்த மூவியில் பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த மூவியில் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ்க்கே நம்ம ஹீரோவை பிடிக்காது. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இப்படி பிறந்ததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை ஏற்றிருக்கவே மாட்டார். ஆனால் அவங்க அம்மா மட்டும்தான் ஏதோ நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட பாட்டி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ எது பண்ணாலுமே அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவிடாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சி போயிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் முக்கியமான ஒரு மெசேஜுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை, நீங்கள் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒர்த்தான ஒரு மெசேஜை சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் குட்டாக அண்ட் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் மூவியாக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த நிலமையில் இருந்தோ தன்னோட வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு தொடர்ந்து ஃபெயிலியரே கிடைச்சாலும் அந்த அதெல்லாம் கடந்து திரும்ப எழுந்து வராரு அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஆனால் இந்த மூவி தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மூவி ஒரு வேறு லெவலான மூவி கைஸ், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன்.